அவ்வளவு அவசரமா போறீங்க டியர்? பிரியங்கா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளவு நேரம் தூங்குறது? எனக்கு கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. அது எப்பவும் இருக்கிறது தானே, வாங்க. இன்னைக்கு முக்கியமான கேஸ் விஷயமா ஹியரிங் இருக்கு. அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் நான் ஸ்டடி பண்ணி ஆகணும். அப்பா, பெட்ரூம்ல கூட கோர்ட் பத்தி தானா? கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசக்கூடாதா? பிரியா, 24 மணி நேரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்க முடியுமா? கோர்ட் ஓரத்துல பிளேடரா தான் நின்னுட்டு இருக்கணும். இந்த வீடு, காரு, ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வந்திருக்குமா? இந்த சொத்துல யாருக்காக சம்பாதிக்கிறேன்? எல்லாம் உனக்கு தானே. எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லைங்க. நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறேன் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. உங்ககிட்ட அன்பா ஒரு வார்த்தை எதிர்பார்க்கறேன். அப்படி நீங்க என்கிட்ட அன்பா பேச எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? ஒன்ன மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ண என்னால முடியாது. இந்த ஆர்கியூமெண்ட்டை நான் கோர்ட்ல பண்ணா 4 காசு சம்பாதிச்சிருக்கான். கடவுளே, இந்த ஜென்மத்துல எனக்கு இப்படிப்பட்ட ஒரு புருஷனை கொடுத்துட்ட. தயவு செஞ்சு அடுத்த ஜென்மத்திலயாவது ஒரு ரொமான்டிக்கான புருஷனை கொடு சாமி. ஐயோ விடுங்க, நான் பூஜை பண்ணணும். நீ எப்பவுமே இப்படிதான். நான் மூட்ல இருக்கும்போது கண்டுக்கவே மாட்டேங்கிறிய. நீங்க எப்பதான் மூட் இல்லாம இருக்கீங்க? உங்களுக்கு எப்பவும் அதே நினைப்புதான். இதை விட சந்தோஷம் வேற எதுல இருக்கு? 24 ஹவர்ஸும் ஜாலியா இருக்க வேண்டியதானே? அதுக்குன்னு நேரம் காலம் இல்லையா? இப்பதான் புதுசா கல்யாணம் ஆன மாதிரி. ஐயோ வீடுங்கன்னு சொல்றேன்ல. நான் எவ்வளவு வயசானாலும் இப்படிதான் இருப்பேன். சீச்சி, வர வர நீங்க ரொம்ப மோசமாயிட்டீங்க. புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான். இதுக்காக தானே கல்யாணம் பண்ணிருக்கோம். நான் ஒண்ணும் அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கல. பின்ன வேற எதுக்காக கல்யாணம் பண்ணிட்டியா? ராத்திரி நடந்ததெல்லாம் பத்தாதா? எனக்கு பூஜைக்கு டைம் ஆச்சுங்க, சும்மா இருங்க. ஐயோ, என்ன ரெடியா? ரெடி ஆயிட்டங்க, இது வர. சீக்கிரம் வா, இப்பவே லேட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. இப்படி பண்ண படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போக முடியாது, இன்டர்வலுக்கு தான் போக முடியும். பிரியா, ஹரி அப். நான் ரெடி. என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த ட்ரெஸ்ல நான் அழகா இருக்கேனா? நல்லா இருக்கான்னு கேக்குறியா? பார்க்க கன்றாவியா இருக்கு. நீ பண்றது எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. We are going to movie. It's a public place. இந்த Dress உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. மத்தவங்களுக்கு பிடிச்சா போதும். நான் எந்த Dress போட்டுதான் நீங்க ரசிச்சிருக்கீங்க? உங்களுக்கு பிடிச்சதுல அந்த கருப்பு கோட் வெள்ளை பேண்ட் தான். கரெக்ட். ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி நீ என்னைக்காவது ஒரு நாள் நடந்திருக்கியா? 6 கச்சம் புடவை உடம்ப சுத்திக்கிட்டு, நெத்தி நிறைய பொட்டு வச்சுக்கிட்டு, கை நிறைய வளையல் போட்டுக்கிட்டு, கால்ல மஞ்சள் பூசிக்கிட்டு, உங்க முன்னாடி சோளக்கொல்ல பொம்மை மாதிரி நின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஹா, எவ்வளவு அழகா சொல்ற நம்ம பண்பாட்ட. அதுதான் நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு அழகு. அந்த அலங்காரம் அழகுக்கு அழகு சேர்க்குது. ஆனா இப்படி இல்ல. ஆஹா, பொண்ணு நான் இப்படி இருக்கணும். பூவும் பொட்டும் அந்த குஞ்சலமும் டக்கு டக்குன்னு நடக்கிற அழகும். அட 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 அட. அதெல்லாம் உனக்கு வராது. அவ புருஷன் கொடுத்து வச்சவன். ஆமாமா, அவ கூட அதிர்ஷ்டசாலிதான். அவளுக்கு எவ்வளவு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கான். எப்படியோ எனக்கு உங்கள மாதிரி புருஷன் கிடைச்சதுக்கு நான் துரதிர்ஷ்டசாலிதான். ஆமா, உன்ன மாதிரி ஒருத்தி எனக்கு கிடைச்சதுக்கு நான் என்ன பாவம் பண்ணனே தெரியல. உங்களை பத்தி நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். எதிரில அழகான பொண்டாட்டி இருந்தும் கூட அனுபவிக்க தெரியாத துரதிர்ஷ்டசாலி. ஆனா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி என் பின்னாடி எத்தனை பசங்க ஜொல்லி விட்டு சுத்தினானுங்க தெரியுமா? அவனுங்க வாயை பொளந்து உன் பின்னாடி வந்தது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நினைச்சியா? வேற எதுக்கு? உன்னை அனுபவிச்சு நடுத்தரல விட்டுருப்பானுங்க. பொறாமையில வேகுறீங்க. அதுல யாராவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானா? கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு வரல. கேட்டு இருந்தா தெரிஞ்சிருக்கோம். எப்படியோ அவனுங்க எல்லாம் தப்பிச்சிட்டானுங்க. ஆனா பலிகடா வாயிட்டேன். உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். உங்களை நினைச்சா எனக்கு ஒரு பழமொழி தான் ஞாபகத்துக்கு வருது, சொல்லட்டுமா? சொல்லு. ஒருத்தனுக்கு மல்லிகைப்பூ தந்தா அவனுக்கு எங்க வைக்கணும்னு தெரியாம மடிச்சு சட்டப்பைக்குள்ள வச்சு தொங்கிட்டானா. அவ்வளவுதானா? ஓ ஸ்டைல் வேற, ஏன் ஸ்டைல் வேற. உன் கூட இப்படியே நான் கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தா நிச்சயமா இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும்.
that they're sexy. It's advertising, not art. And if you didn't know, sex sells. I want to thank you for a wonderful evening. என்ன பண்றீங்க டியர்? கொஞ்சம் இங்க வாங்கல. ஆ, என்ன அப்பா, பாருங்க இந்த சீன் எவ்வளவு நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காருங்க, சேர்ந்து பார்க்கலாம். வேலை இல்லாத படையன் பூனைமயிரை சரிச்சிட்டு இருந்தானா? இதை பார்க்கும்போது எனக்கு அந்த கதை தான் ஞாபகம் வருது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, கொஞ்ச நேரம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நீங்க எப்பவும் 24 மணி நேரமும் காசு சம்பாதிக்கிறத பத்தி மட்டும் தான் யோசிப்பீங்களா? கட்டின பொண்டாட்டிய பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா? வேற எந்த விதமான சந்தோஷமும் உங்களுக்கு தேவையே இல்லையா? பகல் முழுக்க கோட்ல தொண்டை கிழியே கத்துறீங்க, ராத்திரியால அந்த புக்க கட்டிட்டு அடறீங்க. உங்களுக்கு எதுக்கு பொண்டாட்டி? இப்ப நான் உனக்கு என்ன குறை வச்சிருக்கேன்? நீங்க நல்ல சந்தோஷமா ஹாப்பியா தானே இருக்க? இந்த அலங்காரம் எதுக்காக பண்ணிருக்க? வீட்டு வேலை கூட செய்யறது இல்ல. இதெல்லாம் யாருக்காக? எல்லாம் உனக்காக தானே? ஐயோ, நீங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஒரு பொண்டாட்டி வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு இது மட்டும் முக்கியம் இல்லைங்க. பணம் இருந்தா போதும், எல்லா சந்தோஷமும் தானே தேடி வரும். எந்த ஆசை வேணா நிறைவேற்றிக்கலாம். இந்த காலத்துல பணம் இருந்தா ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க எல்லாரும் நம்மள தேடி வருவாங்க. ஆனா பணம் இல்லைன்னா எந்த நாயும் மதிக்காது. கட்டின பொண்டாட்டி கூட சோறு போட மாட்டா. சரி, இப்ப ஃபைனலா என் விஷயத்துல என்னதான் சொல்றீங்க? சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கு. ஹாயா படுக்கிறதா? அவ்வளவுதானா? வேற எதுவும் வேண்டாமா? வேற எதுவும் வேண்டாமாண்ணா? இந்த ஓவர் ஆக்ஷன் வேண்டாங்கறேன். சம்பாதிக்காம வீட்டுல உட்காந்துட்டு இருந்தா சம்பாதிங்கன்னு சொல்றீங்க. சரி, சம்பாதிச்சுட்டு வந்தா இதெல்லாம் யாருக்காகன்னு கேக்குறீங்க. அப்ப நீங்க சொல்ற அந்த பணம் எனக்கு புள்ளைய பெத்து தருமா? ஐய, கொஞ்ச நேரம் தொண இருக்கியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் நான் முடிச்சாகணும். இப்ப எதுவும் பண்ண முடியாது. ஆமாங்க, உங்களுக்கு கேஸும் புக்ஸும் தான் முக்கியம். அப்புறம் எதுக்கு என் கழுத்துல தாலி கட்டுங்க? அந்த புக்ஸுக்கே கட்ட வேண்டியதுதானே? அடடா, 1 மணி ஆயிடுச்சுல, உனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். உங்களை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு முத்தம் இல்ல, கொஞ்சம் இல்ல, கட்டல் சத்தம் சுத்தமா இல்லவே இல்ல. பிரியங்கா, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அண்ட் மை டைம். உனக்கு பைத்தியம் முத்தி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட போய் பாரு. என்ன சைக்காட்ரிஸ்ட் கிட்ட காட்டணுமா? எனக்கு மோகம் ஏறி போச்சா? வெறி எனக்கு இல்ல, உங்களுக்கு தான் பண வெறி பிடிச்சு போச்சு. What are you doing? என்ன பைத்திய கத்தனம் பண்ற? Oh God. என் வாழ்க்கை மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் கிழிச்சிட்டால. சண்டாளி. ஏய் துளசி, என்னங்க இது நேரம் காலம் இல்லாம? இதுக்கெல்லாம நேரங்களை பாப்பாங்க. ஐயோ, விடுங்க. தொட்டா விட்டுதான் ஆகணும். விட்டா போதுமே. சரி சரி வா. ஏய், இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. போதுங்க ஐஸ் வச்சது. இது அந்தி சாயிர நேரம். இந்த சமயத்துல இப்படி நடந்துக்கிட்டா ராட்சசன் தான் பிறப்பான். ஐயோ, கரெக்டா எனக்கு மூடு வரும்போது அதை ஸ்பாயில் பண்றிய. இப்படியே இருந்தா நான் எப்படி அப்பா ஆகுறது? தவம் செஞ்சா சரியா போயிடும். ஆ. இன்னைக்கு ராத்திரியும் தூக்க மாத்திரை போட்டுதான் ஆகணும்.